படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். நம்மளுக்கெல்லாம் வந்து படையப்பா பற்றி நினைவுனா தீபாவளிக்கு அப்போ சன் டிவியில் போட்டது தான் படையப்பா. அதுதான் 3 மணி நேரம் படம் போர் அடிக்காமல் போகும். அதுதான் என்னுடைய நினைவு. இவங்கள்ட்ட கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது அண்ணனை கடைசியா கூலி படுத்தப்ப மகிழ்ச்சியா பார்த்தது. ஒரு 3 மாசம் அண்ணன் வந்து டல்லாவே இருந்தாரு. இன்னைக்கு வந்து அவ்வளவு பிரகாசமா இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து தலைவருடைய படம் வந்து படையப்பா வந்து திருப்பி மறுபடியும் ரிலீஸுங்கிறது நாங்க அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு தலைவருடைய பிறந்த 76வது பிறந்த நாள்ல எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, நாங்க ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இன்னைக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப கொண்டாடி தீர்த்திருக்கோம். வந்து வயசு 59ங்க. நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகர் சின்ன அப்பையிலேருந்து. ஆனா 30 வருஷம் படமே பார்க்கல. ஆனா இன்னைக்கு தியேட்டருக்கு வந்து ஃபுல்லா படம் பார்த்தேன். இப்போ செமையா இருக்கு. இன்னைக்கு எடுத்த மாதிரி இருக்கு படம். இதுமாரி யாரும் நடிக்க முடியாது தலைவர் மாதிரி. டக்குன்னு யோசிக்காம சொல்லலாம் அப்படின்னு வச்சுங்களேன். படையப்பா, பாபா, சிவாஜி த பாஸ், கை கொடுக்கும் கையே, எந்திரன் 1, 2 இது மாதிரி சப்கான்சியஸ்ல ரஜினி படம் தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து கேடிவி பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தையா இருந்தா கண்டிப்பா வந்து சூப்பர் ஸ்டாரை பிடிக்காம இருக்கவே இருக்காது. அவங்கள வந்து தலைவர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க இப்ப. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி அங்கிள் அதுலேருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா சின்ன வயசுல அந்த கேடிவில அடிக்கடி படம் ஓடும் அன்புள்ள ரஜினிகாந்த். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கவுலேருந்து அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் பார்த்து ரஜினி அங்கிள்னு தான் ஒரு கனெக்ட் ஆகி அவரை பிடிக்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து இப்ப அங்கிள்ல இருந்து தலைவர் வரைக்கும் வந்துட்டார். இப்ப செல்லமா தலைவர்னு கூப்பிடுறோம். எல்லாருமே பிடிக்குங்க அவரை. அதான் 4 தலைமுறைகளா 50 வருடங்களா வந்து இன்னும் நிலைச்சிருக்காரு. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். சரி, ஓகே. இந்த படையப்பா படம் பார்த்துருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? நான் முன்னாடி பார்த்தது. அது முன்னாடியா? எப்போ பார்த்தது? அது எப்படியோ வருஷ கணக்கா? இதாவது இந்த படம் கதையாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா எல்லாம் மறந்துச்சுண்ணா. நீலாம் புதுசாக பார்க்க தான் வந்துருக்க மாட்டிப்பேன். சூப்பர். சன் டிவில தீபாவளிக்கு போட்டாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச டைலாக் சொல்லுங்க. பிடிச்ச டைலாக்னா படமே பிடிச்ச டைலாக் தான். நல்லா இருக்கு படம். அது முன்னாடியோட பிறந்த நாளை வந்து எங்களுக்கு வந்து படம் புது படம் ரிலீஸ் மாரி, தீபாவளி மாரி, பொங்கல் மாரி இதில் வந்தாங்க. நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு ரசிகர்களுக்கு. படப்பை பார்த்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது வந்து பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. அவரு ஸ்டைல யாரும் அடிச்சுக்க முடியாது. இனிமேலும் ஒரு ஆளு அவருக்கு பிறந்துதான் வரணும் ஸ்டைல அடிச்சுக்கிறது. அவங்க பேர் என்ன? செம்மோடி பெங்காலி கீரக்குளூரா? சின்ன வயசுல இருந்து தலைவர் ரசிகர் தான். எனக்கு இப்ப 48 வயசாகுது. 48 வயசாகுது. தலைவருக்கு 75 வயசாகுது. இன்னும் எத்தனை ஜிம் எடுத்தாலும் தலைவர் ரசிகர் தானா. தலைவரோட தான் இருப்பேன். தலைவருக்கு அப்புறமும் தலைவரை ரசிப்பேன். நான் இருந்தப்போ இன்னும் என்னோட ஆத்மாவும் தலைவரை ரசிப்பேன்.